குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதில் இருந்து அப்படின்னா ஆப்வியஸ்லி சேர்லேருந்து தாங்க. ஸோ சேரில் உட்காந்துட்டு எல்லா மசில்ஸும், அதாவது உங்கள் அப்டமன், சைட்ஸு, ஆப்ளிக்ஸு, ஆர்ம்ஸு, தைஸு எல்லாத்துக்குமே எப்படி ஈஸியாக உட்காந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக சேரில் உட்காந்துக்கணும். ஸோ உங்கள் 2 காலும் ரிலாக்ஸ் பொசிஷனில் வச்சுட்டு இப்போ லெஃப்ட் கையை தூக்கும் போது லெஃப்ட் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், அண்ட் தென் சென்டருக்கு வாங்க. ரைட் கையை தூக்கும் போது ரைட் லெக் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், சென்டருக்கு வாங்க. இதுக்கு வந்து எட்ஜ் ஆஃப் த சேரில் லைட்டாக வந்து உட்காந்துக்கோங்க. பட் உங்கள் ஸ்பைன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகே, ஸ்டார்ட். ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸசைஸும் 20 கவுண்ட்ஸ்லேருந்து 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். பேக் பெயின் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் சேரோட எட்ஜில் வந்து உட்காந்துட்டு உங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சைட் திரும்பும்போது லெஃப்ட் லெக்கை பெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சென்டருக்கு வாங்க. லெஃப்ட் சைட் திரும்பும்போது ரைட் லெக்கை பெண்ட் பண்ணுங்கள். இதே நீ பெயின் இருக்குன்னா ரொம்ப பெண்ட் பண்ண வேண்டாம், மைல்டாக பெண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸ்டார்ட். இன்கேஸ் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இப்படி ஐசைட் மாறினா நீங்கள் ஒரே இடத்துல இப்படி ஐசைட் பார்த்துட்டு கூட ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பாடியை மட்டும் திருப்பலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு, ஸோ இப்போ ரைட் சைட் டர்ன் பண்ணணும். ஸோ ரைட் சைட் டர்ன் பண்ணும்போது உங்கள் காலை வந்து ரைட் சைட் லெஃப்ட் பண்ணணும். சி லைக் திஸ். ஒரே சைட் பண்ணுங்கள். Okay, side change, left side. Okay, relax. இப்போ நெக்ஸ்ட்டு காலை வைடாக இப்படி சைடில் போகும்போது கீழே குமிஞ்சு சென்டர் டச், அப்புறம் சென்டரில் வரும்போது கை பை த சைட்ஸ். ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேர்லேருந்து அப்படியே பேக்கில் மூவ் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நல்லா வந்து சேரோட சைடில் 2 சைட்லேயும் பிடிச்சிட்டு இப்போ ஒரு கால் மேலே ஒரு கால் இப்படி போடுங்க. அப்புறம் பேக் சைடில் இப்படி காலை வைக்கணும். ஓகே, ஃப்ரண்ட்டு, டவுன், பேக். ஸ்டார்ட். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் கொஞ்சம் வைடாக வச்சுட்டு 2 கை இப்படி வச்சுட்டு ஆப்போசிட் டோ டச். ஸ்டார்ட் டூயிங். ரிலாக்ஸ். ஸோ இந்த சேர் எக்ஸசைசஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தினமும் என்னை கவனி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். அடுத்த சுவாரஸ்யமான செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.